திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் இன்று அதிகாலை முதல் மழை பெய்து வந்த நிலையில் ஜோலார்பேட்டை, நாற்றம்பள்ளி, ஆம்பூர், வாணியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. விடுமுறையை சற்று தாமதமாக அறிவித்ததால் சில பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு குடைபிடித்துக் கொண்டு வந்த பின் திரும்பிச் சென்றனர். அதன்பின் பள்ளி விடுமுறை என்பதை அறிந்து கொண்டு மீண்டும் வீடு திரும்பிச் சென்றனர். கனமழையினால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி வாகனத்தை ஓட்டிச் செல்கின்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் காலதாமதமாக விடுமுறை அறிவித்ததால் பள்ளி மாணவர்கள் அவதியடைந்தனர். மழைக்காலங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கும் பொழுது வழக்கமாக காலை 7 மணிக்குள்ளேயே விடுமுறை அறிவிக்கப்பட்டுவிடும். ஆனால் பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று காலை 9 மணி வரை விடுமுறை அறிவிக்கப்படாமல் இருந்தது. இதனால் பள்ளி மாணவர்கள் மழையில் நனைந்தபடியே பள்ளிகளுக்கு வந்தனர். அவர்கள் பள்ளிகளுக்கு வந்த பின் திடீரென விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இதனால் ஏராளமான பள்ளி மாணவர்கள் அவதியடைந்தனர். நேற்றுலேருந்து மழை வந்துகிட்டு இருக்கு. லீவ் விடுவாங்கன்னு பார்த்தா லீவ் ஃபுல்லாக நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டு மழையில் நனைஞ்சு ஸ்கூலுக்கு வந்துட்டோம். இப்போ விட்றாங்க. நாங்கள் எப்படி தான் ஸ்கூலுக்கு இப்போ வீட்டுக்கு போகிறது? பஸ்ஸில் கிடைக்காத டைமுக்கு நாங்கள் இப்போ எப்படி போகிறது? இன்றைக்கி எக்ஸாம் வேறு இருக்குண்ணா. படிச்சுட்டு வேறு வந்தோம். மழை வேறு இருந்துச்சு வேறு. இப்போ நாங்கள் எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரில. பஸ் வேறு வருமானு தெரில டைமுக்கு. காலையிலே சொல்லணும் லீவுனா. இவ்வளோ லேட்டாக சொல்கிறாங்க. நாங்கள் ஸ்கூலுக்கெலாம் மழையில் நனைஞ்சிட்டு வரோம். உடம்பு சரியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? முன்னாடியே லீவ்லாம் சொல்லிடுங்க. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நேற்று நள்ளிரவு முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் அரையாண்டு தேர்வு நடக்க இருந்த நிலையில் ஏற்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்ல ஏற்காடு பேருந்து நிலையம் வந்த பின் மாவட்ட நிர்வாகத்தினரால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக மலை கிராம மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடி பேருந்து இல்லாத காரணத்தால் இல்லலுக்கு உள்ளாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.